அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ சரி நானும் உங்களை மாதிரி செஞ்சிருந்தா மச்சான், நான் உங்களோட கொஞ்சம் பேசணும். உங்களோட பேசக்கூடிய நிலைமையில் நான் இல்லை. அப்போ எப்போ பேசலாம்? எப்போவுமே நான் உங்களோட பேச விரும்பலை. சொல்லுவீங்க மச்சான், சொல்லுவீங்க. ஏனண்டா எல்லார எதிர்ப்பை மீறி என் தங்கச்சியை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் பாருங்க. அதுக்கு நீங்கள் இப்படித்தான் பேசுவீங்க மச்சான். என் தங்கச்சியில் என்ன குறைய கண்டீங்க நீங்கள்? இல்லை அவ தான் என்ன குத்தம் செஞ்சா? சொல்லுங்க. நாங்கள் தான் என்ன குத்தம் செஞ்சோம் மச்சான்? மேக்சிமம் உங்களோட எப்படி அன்பா மரியாதையாக நடந்தோம் மச்சான். நினைச்சு பாருங்க மச்சான், நினைச்சு பாருங்க. நிப்பாட்டுங்க. நான் இந்த இடத்துல தனியாக்கி விரும்புகிறேன். இடத்த நிற்காங்க. மச்சான், மச்சான், என்ன மச்சான் அப்படி பாக்குறேன்? நான் ரிசார்ட் மச்சான். டேய், என்ன தெரியலையா உனக்கு? நான் உண்ட ரிசார்ட்ரா. டேய், உங்களோட வாழ்க்கை எப்படியோ அது எனக்கு தெரியாது. ஆனா எந்த வாழ்க்கை ஒரு சட்ட புத்தகமா வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஒரு கொள்கை அடிப்படையிலாண்டா செஞ்சுட்டு வரேன். உனக்கு தெரியும், எனக்கு தமிழ் கிராஜுவேட் ஆகணுமென்று ஒரு பெரிய லட்சியமே இருந்துச்சு. ஆனால் நேரடி எனக்கு எம்எஸ் கிடைக்கல. அதனால நான் சோர்ந்து போகல. எக்ஸ்னலாக பிஏ முடிச்சேன். இப்போ ஒரு கிராஜுவேட். நான் எதை விரும்பினோ அதைத்தான் தேடி அடைஞ்சேன். அது மாதிரி தான் இந்த கல்யாண வாழ்க்கையிலேயும் நான் ஒரு கொள்கையோடு இருக்கிறேன். அது என்ன கொள்கையாக இருந்தாலும் அதுக்கு என் தங்கச்சி பொருத்தமாகவே இருக்கும். நீ என்ற தங்கச்சி முடிக்கிறத காதல் சார் என்ன விரும்பாமல் வைக்கப்பட. மச்சான், என்னை மன்னிச்சுக்கோ. அவர் அதை விரும்பினாலும் நான் அதை விரும்பலடா. என்னடா தோக்கடிக்கிறியா? இல்லை, உண்மையை தான் சொல்றேன். என்னடா இல்லை? எங்கிட்ட என்ன இல்லை?
என் தங்கச்சிக்கு என்ன குறைச்சல்? குணம் இல்லையா, அடக்கம் இல்லையா, படிப்பு இல்லையா, அழகுதான் இல்லையா, என்னடா இல்ல? நீண்டா இதயத்தை குத்துற வார்த்தையை சொல்ற, அதை இன்னொரு தூரம் சொல்லாட மச்சான். என்னோட தாங்கிலோட இந்த இதயம் படிக்க செதறி போகுண்டா. கொஞ்சம் பொறுமையா பேச. என்னால ஏல மச்சான், என்னால ஏல. நீ கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத வார்த்தையை சொல்லிட்டே. டேய், நான் இந்த பணத்துக்கோ பகட்டான அளவுக்கோ சோசன வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டவன் இல்லடா. நான் என்ன ஆசைப்பட்டவனா? இல்லையே. டேய், இதெல்லாம் மாறால வந்தது உன்னாலடா, உன்னால. டேய், நீ சொல்லுடா, என்ன தங்கச்சியை முடிக்கிறதுக்கு தடைய அமையும்டா. இதை நான் தூக்கி வச்சுட்டு வா. பைத்தியக்காரன் மாதிரி பேசாத. நான் பைத்தியக்காரன் இல்ல, நீ தான் என்ன பைத்தியக்காரன் ஆகிட்டாய். டேய், நான் பொறிப்பு போறதுக்கு முன்னாடி நீ என்னடா சொன்னாய்? இந்த தங்கச்சி கல்யாணம் முடிக்கிறேன்னு நீ சத்தியம் பண்ணி கொடுக்கல. இப்ப என்னடா வாக்கு மாட்டாய்? மச்சான், நல்லா யோசிச்சு பாரு. உனக்கிட்ட நான் எப்பயாவது வந்து உன் தங்கச்சி கல்யாணம் முடிக்க போறேன்னு எப்பயாவது கேட்டுக்கிறேனா? நீ தான் இந்த முடிவை சரியா கேட்காம என்ன வற்புறுத்தினாய். அதுக்கு பிறகாவது உனக்கிட்ட நான் ஏதாவது பேசிக்கிறேன் வாயை திறந்து. நல்லா நினைச்சு பாரு மச்சான். டேய், தூய்மையா நட்புன்றது எதிர்பார்ப்பு இல்லாதது, ஒரு புரிந்துணர்வோட வளரக்கூடியது, கொள்கைகளை மதிச்சு விட்டு கொடுத்து போக வேண்டியது. பிரதிபலனை எதிர்பார்த்து வர நட்பு நல்ல நட்பாடா மச்சான். நீ இப்ப நல்ல வசதியோடு இருக்கிறாய். நீ நினைச்சா ஒரு டாக்டரையோ இல்ல ஒரு இன்ஜினியரையோ இல்ல அதை விட பெரிய பெரிய ஜாப் செய்யறவங்களையோ உங்க தங்கச்சிக்கு மாப்பிள்ளைக்கு எடுக்கலாம். ஆனா கல்யாண வயசு வந்து வாழ வழி தெரியாம கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற ஏழக்கோமர்களுக்கு இவங்களாம் வாழ் வழிப்பாங்க மச்சான். கேவலம் ஒரு கூலிக்காரன் மாப்பிள்ளைக்கு எடுக்கின்றாலும் ஏகப்பட்ட சீதனை தேவைப்படும். நல்லா யோசிச்சு பாரு மச்சான். உலகத்தில் ஒரே ஒரு ஏழக்கும் இருக்கிற மாதிரியும் அவளுக்கு நீ வாழ் கொடுக்க போற மாதிரியும் பேசுற நிறைய பேர் இருக்கிறாங்களாடா. ப்ளீஸ் மச்சான், இந்த வேஸ்டான கதையில முடிவு. வா வீட்டை போ. எப்ப கல்யாணத்தை வைக்கலாம்னு மட்டும் சொல்லுடா, மற்றது நான் பார்த்துக்கொள்றேன். மச்சான், நான் சொல்றது விடங்கல் இந்த கொள்கையை விளங்கி கூட தயவு செஞ்சு உன் தங்கச்சிக்கு ஒரு வேற மாப்பிள்ளை பாரு மச்சான். கல்யாணத்துக்கு நான் வந்து ஹெல்ப் பண்றேன். போடா. டேய், நீ அங்க வர தேவையில்ல, அதுக்கு நிறைய ஆக்களிக்கிறாங்க. டேய், நண்பன் ரெண்டு உரிமையில நான் கேட்கிறேன், இந்த தங்கச்சி முடிப்பியா முடிக்க மாட்டியா? மச்சான், நீ என்ன உரிமையில கேட்டாலும் என்ன ஒரே பதில் இதுதான். நட்பு அடகு வச்சு காரியம் சாதிக்க நினைக்க. எனக்கு எல்லாத்தையும் விட என் கொள்கை தான் முக்கியம். டேய், நீ ஒரு மனுஷனாடா, துரோகி, நம்பிக்கை துரோகி, என்ன நம்ப வச்சு மோசம் செஞ்சு நம்பிக்கை துரோகி, நண்பனா நல்லவனா நடிச்ச பாவி. டேய், அந்த தங்கச்சிக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னு நினைச்சேன்டா, உன்னை எவ்வளவு நம்பினேன்டா. சாடிச்சுட்டாயிடா, இந்த நம்பிக்கையை சாடிச்சுட்டாய். போடா போ, எப்படியாவது குடியில பூந்து எப்படியாவது நாசமா போ. டேய் டேய், இனிமே உனக்கும் எனக்கும் இருந்த நட்புக்கும் உறவுக்கும் இன்னையோட குற்றம் நம்பாகண்டா. மச்சான், ஆறாம் மச்சான், ஆறாம் மச்சான். டேய், நான் தான்டா ரிசார்ட். போடா. டேய் மச்சான், முபாரக், உங்களோட மச்சான் இமாயும் எங்கட ஊர் தான். பக்கத்து வீடுலாம் குடியிருந்தோம். உண்டா விளையாடினோம், உண்டா படித்தோம், உயிருக்கு உயிரா பழகினோம். 7 வருஷத்துக்கு முந்தி அவங்களோட சொத்தெல்லாம் வித்துட்டு உங்களோட ஊருக்கு வந்து குடியேறிட்டாங்க. அதுக்கு பிறகு எனக்கும் டீச்சிங் கிடச்சி நானும் ஊரா போக வேண்டியதாக போச்சு. எங்களுக்குள்ளே எந்த தொடர்பும் ஏற்படலை. முபாரக்,
அன்றைக்கு உங்களையும் மச்சானையும் கொட்டுக்கல்ல பார்த்தேன். முபாரக், உங்களுக்கும் மச்சானுக்கும் என்ன பிரச்சனை? உம்மா என் ஸ்கூல் பேக்குங்க. மேசையில் ஸ்கூல் பேக்கும் தண்ணி போத்தலும் எடுத்துட்டு வாங்க. ஸ்வீட் ஹார்ட், என்னோட போனை எடுத்து கொண்டு போயிட்டாரா? ஹலோ, ஆயிஷா, ஆயிஷா, தண்ணி கொஞ்சம் கொண்டு வாங்க. ஆயிஷா, எதுவும் பிரச்சனை? ஓ, வெங்காயம் பற்றியா? நான் என்னமோ பிரச்சனை பயந்துட்டு. உங்களோட ஹார்ட் எங்க? அது என் ஸ்வீட் ஹார்ட் இருக்கு. அதாவது உங்ககிட்ட. அப்போ இந்த ஸ்வீட் ஹார்ட் யாரு? ஓ, அது வந்து அது என்னோட ஸ்டாஃப். நான் அவன் அப்படி தான் கூப்பிடுவேன். என்னோட நம்பர் தானே அப்படி போட்டுருந்த. இப்போ அது வந்து
படிப்பு தவிர காட்டுற. சரி, நானும் உங்களை மாதிரி செஞ்சிருந்தா? பாப்பா எனக்கு ஸ்கூல்ல பிரைஸ் தந்தாங்க. என்ன சொல்ல போற? வீட்டை சொல்லு. உன்னோட மகளுக்கு டியூஷன் மாஸ்டர் நான் தான். அவ படிப்புல மந்த மாறிக்கிறா, தெரியுமா உனக்கு? நான் நல்லா தானே கவனிக்கிறேன். என் வைஃப் கூட நைட்டில் பாடம் நடத்துறாங்க. போய் சொன்னவ உனக்கு பயந்தா? இங்கே பார், நான் சொல்கிறத நீ நம்பணும்ன்ற எனக்கு அவசியம் இல்லை. அதை நான் எதிர்பார்க்கவும் இல்லை. நான் எதிர்பார்க்கிறேன் மச்சான், நான் எதிர்பார்க்கிறேன். நீ திருந்தணும். என்னடா பைத்தியம் உனக்கு? எனக்கு பைத்தியம் இல்லை, உனக்கு தான். அந்த அனபா மேல முறைக்காத, எல்லாம் எனக்கு தெரியும். நான் அவளை கல்யாணம் முடிக்க போறேன், தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியும், நீ தாராளமா அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா அவ ஒண்ணு விரும்புறாவ. நான் அவளை கல்யாணம் முடிக்க போறது நிச்சயமா நடக்கும். வெயிட் அண்ட் see. கேக்குறியாத? உன் ஸ்வீட் ஹார்ட் என்ன சொல்றான்னு கேளு. அல்லாவே என்ன கதை இது? அவரை நான் கல்யாணம் பண்றதா? என்ன ஜோக் அடிக்கிறீங்களா? அவர் ஒரு ஜென்டில்மேன் என்றவா நினைச்சேன். இப்படி கேவலமாயிருப்பான்னு நான் கனவுலயே நினைக்கல. ஒரே ஸ்டாஃபா இருக்கிறதால அவரோட பழக வேண்டிய சந்தர்ப்பம், அதுலயும் அவர் எனக்கு சீனியர் என்றதால ஒரு அங்கிள் என்று நினைச்சுதான் நான் பேசினேன், பழகினேன். அவர் இப்படி கற்பனை செய்வாருன்னு நான் நினைக்கவே இல்லை. அவரை நினைச்சா எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பா இருக்கு, இன்னொரு பக்கம் வேதனையா இருக்கு. சிரிக்கிறதா அழுறதான்னு கூட விளங்கல. சார், எனக்கு வார மாசம் கல்யாணம். வீட்டுல மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டாங்க. வீணா மனசை பாழாக்க வேணாம் வந்து உங்க நண்பர்கிட்ட சொல்லுங்க. இப்ப என்ன சொல்ற? ஹலோ,
அஸ்ஸலாமு அலைக்கும் மச்சான். வலைக்கும் சலாம். நான் ரிசார்ட் பேசுகிறேன். எங்கே இருக்கிறாய்? நான் இந்த மகளோட சில்ட்ரன் பார்க்கல இருக்கிறேன் மச்சான். என்ன சொல்லு. ஆஹா, இல்லை, நான் உன்னை சந்திக்கணும். அவசரமாட்டா இப்போ வா, அப்படி பின்னர் தோட்டத்தை சந்திப்போமே. சரியா? எனக்கு இது வரைக்கும் கல்யாணமே ஆகலை. அதிர்ச்சி அடையாது. அதனால் நான் ஒரு முடிவுக்கு வந்துக்கிறேன் மச்சான். உன்னை தங்கச்சி நான் கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன் மச்சான். யோசிச்சு பாரு மச்சான், உன் பதில தான் இப்போ என் வாழ்க்கையே தங்கியிருக்கு. என்ன சொல்ற? இந்த கேள்வி என் தங்கச்சியை கேட்க வேண்டியது. என்னால் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. வேணுமுன்னா நான் ஒரு உதவி செய்கிறேன். இந்த விஷயத்தை பற்றி நான் அந்த தங்கச்சிட்ட சொல்கிறேன். ஆனால் அவன் என்ன முடிவு சொல்கிறாவோ அதுதான் என் முடிவு. நீ என்ன சொல்ற? அஸ்ஸலாமு அலைக்கும் மச்சான். வலைக்கும் அஸ்ஸலாம். சரி, மச்சான் என்னடா ஒரு மாதிரி அடிக்கிற? சொல்லுடா. என்னை மன்னிச்சுக்கோடா. என்னடா இது? இல்லை தங்கச்சி தங்கச்சி
ஏற்றுக்கொள்கிறேன். தம்பி, உங்களுக்கு பொண்ணு பாக்கி நீ எனக்கு கேளாம். சீதனவும் வேணாம், பாதனவும் வேணாம், பொண்ணை மட்டும் தாங்கன்னு கேட்டா மாப்பிள்ளை தீரார் நோய்க்காரனா என்று என்ன திரும்பி கேட்குறாங்க. தம்பி, உங்களோட கொள்கையை ஒருத்தரும் மதிக்கல. வயசு கூடண்டு குமர் பிள்ளையில பாப்பா மாறலாம் உங்களோட வேணான்ட்டாங்க. நான் என்ன செய்ய?